தர்பூசணி பழத்தை கடிச்சிட்டு ஒருத்தர் பேசுகிறார். இப்போ ஒரு பேர் என்ன இப்படிலாம் யாரோ ஒருத்தர் இருந்து சொல்லுங்களேன். இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இல்லை பின்னாடி நீங்கள் உட்கார பின்னாடி யாரோ சொன்னா யாருப்பா? வாட்டர் மலன் சார் தம்பி சூப்பர். பேர் என்னம்மா? திவாகர். என்ன படிக்கிறீங்க? இல்லை உங்கள் பேர் என்னென்ன? உங்கள் பேர் நாராயண். அவர் பேர் திவாகரா? எனக்கு அவர் பேரும் தெரியாது தம்பி உண்மையிலே. உங்கள் பேர் நாராயணா? சரி உட்காருங்க. நான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். நான் இன்னொரு கேள்வி இங்கே அதை கேட்க போகிறது இல்லை, மற்ற இடங்கள்லாம் அந்த கேள்வியை கேட்பேன். நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்குங்க. இங்கே உயர்கல்வி படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. உங்கள் உயர்கல்வி அமைச்சர் யார் என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு எது தெரியணுமோ அது தெரியறதில்ல, எது தெரிய வேண்டாமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு நடிகரின் காருக்கு பின்னால் ஓடுறது பெருமை நீங்கள் நினைக்கிறீங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு நம்மலாம் நினைக்கிறோம். மாற்றுக்கருத்தில் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு கிடையாது. ஆணும் சமம் பெண்ணும் சமம். உங்கள் மனசாட்சியோட திறந்து இப்போ பேசணும். உங்கள் அப்பா அல்லது உங்கள் சித்தப்பா உங்கள் தெருவுக்கு ஒரு நடிகை வர்றாங்க. அந்த நடிகை கார் பின்னாடி உங்கள் அப்பா ஓடுறாரு, சரியா? உங்கள் அண்ணன் ஓடுறான். பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்துட்டு வந்து யாரோ உங்ககிட்ட சொல்கிறாங்க, தினேஷ் உங்கள் அப்பா அந்த நடிகை கார் பின்னாடி என்னமா ஓடினார் தெரியுமா? அப்படின்னா அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது அவமானமாக ஃபீல் பண்ணுவீங்களா? அவமானமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்? அவங்க பெண் என்பதாலா? ஆணும் பெண்ணும் சமம் தானே. இவர் ஹீரோ, அவங்க ஹீரோயின், அவ்வளோதானே. அப்போ ஒரு நடிகையின் கார் பின்னால் உங்கள் அப்பா ஓடுனா அவமானம் என்று புரிகின்ற உங்கள் அறிவுக்கு ஒரு நடிகரின் கார் பின்னால் நாம் ஓடுறது பெருத்த அவமானம் என்பது ஏன் தெரியாமல் போகிறது என்பதை மிகுந்த வலியோடு நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். திரையில் எல்லோரையும் ரசிங்க, திரையில் எல்லோரையும் கொண்டாடுங்க. உங்களுக்காக திட்டங்களை போடுபவர்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியறதில்லை. உங்கள் காசில் ஒருத்தர் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார், அவரை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் இது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசுறதில்லை. யூடியூப் வழியாக வெளியில் பார்க்க போகிறாங்க. முரசொலி வாசல் வட்டத்தில் ஏன்பா இதை பேசுகிறேன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய 500 பேருக்கு இல்லை, இது வந்து யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வியை நான் இங்கே வைத்து கொண்டிருக்கிறேன். இங்கே இருப்பவர்கள் திராவிட இயக்கத்தின் பெரும் படை, அது எனக்கு தெரியும். வெளியில் இருந்து யூடியூப்பில் இதை பார்க்கக்கூடியவர்களுக்காக இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன். எனவே இளம் பட்டாளங்கள் அதை சிந்தியுங்கள், சீர்தூக்கி பாருங்கள். கடும் கோபம் அந்த இளைஞனுக்கு. இந்த ஆட்சி, திமுக ஆட்சி நிச்சயம் அகற்றப்பட்டே தீர வேண்டும் அப்படின்னு அந்த இளைஞன் கொந்தளிக்கிறான். நான் வந்து ஏதோ இந்த பையன் இளைஞனுடைய ஒரு கோரிக்கை இவ்வளோ வலுவாக ஒருத்தன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒருத்தன் கொந்தளிக்கிறான்னா ஏதோ ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் இருக்குமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு இளைஞன் ஏன் இவ்வளோ கோப்படுற அளவுக்கு ஏன் நம்ம முதலமைச்சர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த இளைஞன் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த சதிக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு அடுத்து கொந்தளிக்கிறான். திமுக என்ன சதி செஞ்சதோ அப்படின்னு நான் ஏதோ எனக்கு வந்து பிபி ஏறுது, பதட்டமாகுது. என்ன ஸ்டாலின் அப்படிலாம் பண்ண மாட்டாரே முதலமைச்சர், என்ன பண்ணியிருக்கிறாரு? அதனால தான் சொல்லிக்கிறேன் திமுக ஆட்சி அகற்றப்படுவேன்னு திருப்பி சொல்கிறான். என்னன்னு சொல்லி தொலைடா அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட பாட்டை ட்ரெய்லரை போட்டிருக்காங்க தியேட்டரில். அதை ஒன்ஸ் மோர் கேட்டு கத்தியிருக்கான். அடுத்த ஷோவுக்கு டைம் ஆகிடுச்சின்னு தியேட்டர் ஆப்ரேட்டர் போடல, போதும் தம்பி போங்கன்ட்டார். இவன் வெளியில் வந்து சொல்கிறான், நான் இந்த பாடலை ஒன்ஸ் மோர் கேட்டேன், போடலை, இது திமுகவின் சதின்ட்டான். கில்லி அப்போவே இருந்தே நீங்கள், நான் ரசிகன்ல இருந்தே இருக்கேன், நீங்கள் நான் துப்பாக்கி தேட்டத்தில் தான் வந்தேன். அந்த கில்லியில் ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பார் பாரு எங்கள் அண்ணன், திராவிடம் தான் எங்களை படிக்க வைத்ததா? அப்போ ஔவையாரை யார் படிக்க வச்சா? திருவள்ளுவரை யார் படிக்க வச்சான்னு ஒருத்தர் கேட்குறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கத்தியே அவருக்கு திராவிடம் தான் வள்ளுவனை படிக்க வைத்ததா, ஔவையாரை படிக்க வைத்ததா அப்படிம்பார் அடித்தொண்டிலிருந்து. திராவிடம் வள்ளுவனையும் ஔவையாரையும் படிக்க வைக்கவில்லை, கரெக்டு தான். ஆனால் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை எல்லோரையும் படிக்க செய்தது திராவிடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வள்ளுவனை திராவிடம் படிக்க செய்யவில்லை, ஆனால் திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில், இந்த சம்சாரம் மின்சாரம் படத்தில் கேட்பார் விசு, இது யார் அப்படிம்பார். இது என் பையன், கடைசி பையன் பாரதி. மகாகவி பாரதி பேரை வச்சுருக்கிறீங்க? இல்லை, அந்த மகாகவி பேரை ஏன் வச்சேன்னு வருத்தப்படுறேன். ஏன் அப்படிம்பார். 10வது பாஸ் ஆகிட்டானா? படிக்கிறான் எழுதுகிறான், அவன் எழுதிக்கிட்டு இருக்கா, இன்னும் எழுதுவான் அப்படின்ன மாதிரி. எய்ம்ஸு கெட்டுறான் இன்னும் கெட்டுவான், எப்போ கெட்டுவானே தெரில. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்குள் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையை கட்டி எழுப்பி அழகு பார்த்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கே? 15 வருஷமாக எய்ம்ஸை கட்ட முடியாமல் பல்ல காட்டிட்டு இருக்கிற மோடி எங்கே? இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க. அங்கே ஒரு இளைஞன் கடும் கோபத்தோடு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தான்.
கடும் கோபம் அந்த இளைஞனுக்கு. இந்த ஆட்சி, திமுக ஆட்சி நிச்சயம் அகற்றப்பட்டே தீர வேண்டும் அப்படின்னு அந்த இளைஞன் கொந்தளிக்கிறான். நான் ஏதோ இந்த பையன் இளைஞனுடைய ஒரு கோரிக்கை இவ்வளவு வலுவா ஒருத்தன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒருத்தன் கொந்தளிக்கிறான்னா ஏதோ ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் இருக்குமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு இளைஞன் ஏன் இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு ஏன் நம்ம முதலமைச்சர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த இளைஞன் என்ன பேசுறான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த சதிக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு அடுத்து கொந்தளிக்கிறான். திமுக என்ன சதி செஞ்சதோ அப்படின்னு நான் ஏதோ எனக்கு பிபி ஏறுது, பதட்டமாகுது. என்ன ஸ்டாலின் அப்படிலாம் பண்ண மாட்டாரே முதலமைச்சர், என்ன பண்ணியிருக்கிறாரு? அதனால தான் சொல்லிக்கிறேன் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் திருப்பியும் சொல்கிறான். என்னன்னு சொல்லி தொலைடா அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட பாட்டை ட்ரெய்லரை போட்டிருக்காங்க தியேட்டரில். அதை ஒன்ஸ் மோர் கேட்டு கத்தியிருக்கான். அடுத்த ஷோவுக்கு டைம் ஆகிடுச்சின்னு தியேட்டர் ஆப்ரேட்டர் போடல, போதும் தம்பி போங்கன்ட்டாரு. இவன் வெளியில் சொல்கிறான், நான் இந்த பாடலை ஒன்ஸ் மோர் கேட்டேன், போடலை, இது திமுகவின் சதின்ட்டான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த யூடியூப்பில் அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு இளைஞர் பட்டாளமும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சூழலில் இன்னொரு இளைஞர் பட்டாளம் இந்த மாலை வேளையில் அண்ணா சொல்லுவார், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்கூட்டங்கள் என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லுவார். அதுபோல ஒரு மாலை நேரத்து பல்கலைக்கழகங்களைப் போல திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞர்களை திரட்டி அரசியல் அமுதை ஊட்டியதால் தமிழ்நாடு இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறது. நம்ம பார்த்துருப்போம், பொடா அப்படின்னு பேருக்கு பின்னாடி முன்னாடி பொடான்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம மிசா அப்படிலாம் பேருக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுனாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னா, நான் தடாவில் இருந்தேன், நான் பொடாவில் இருந்தேன், நான் மிசாவில் இருந்தேன், நீங்கள் எந்த அணி இப்படிலாம் பேசுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பேசிக்கலாம், நாளைக்கு நீங்கள் கட்சியில் இருக்கீங்களா? ஆமாம், நாளைக்கு நீ பார்த்தா கூட என்ன சொல்லுவாங்க, ஆனால் இந்த முரசொலி வாசகர் வட்டத்தில் நம்ம சந்திச்சோம்லானே அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. வாசகர் வட்டம். இப்போ வேறு 2 பேர் இருக்கான், எப்படி பேசிப்பான்? நீங்கள் நான் கில்லி அப்போவே இருந்தேன், நீங்கள் நான் ரசிகன்ல இருந்தே இருக்கேன், நீங்கள் நான் துப்பாக்கி டயத்தில் தான் வந்தேன். அந்த கில்லியில் ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பார் பாரு எங்கள் அண்ணன். ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வழிகாட்டி, இந்தியாவின் திசை காட்டி, இதுதான் என்னுடைய தலைப்பு. இங்கே நிறைய இளைஞர்கள் வாசகர் வட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்திருக்கலாம். சில இளைஞர்கள் பக்கத்தில் மச்சான் கூப்பிட்டான், மச்சி கூப்பிட்டான், போயிட்டு வரோண்டா வாடான்னு சொன்னான்னு சொல்லி வந்திருக்கலாம். லாஸ்ட் ரோல 2 தம்பிங்க சண்டை முடியெல்லாம் பிடிச்சி சண்டை போட்டுட்டீங்க, ஏய் அப்படின்னு. தம்பிங்களா நீங்கள் தான் கடைசியில் உட்காந்துருக்கீங்க பாருங்கள். எனக்கு ஒரு வியாதி இருக்குது, நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், இழப்பேன், எதை இழக்க மாட்டேன்னா என்னுடைய டயத்தை இழக்க மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லோரும் தெளிவாக கேட்கணும். ஆமாம். ஸோ நாம் அறிவார்ந்த ஒரு இளம் பட்டாளம் தலைமுறை இல்லையா? ஸோ கவனித்து உங்களுக்குள்ளே விளையாடாமல் கொஞ்சம் தெளிவாக கேட்டுட்டிங்கன்னா நம்ம என்னங்கிறத பேசிடலாம். இப்போ நான் சில கேள்விகளையும் கேட்குறேன், உரையாடலாகவே வச்சுக்கலாம். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா, நல்ல பதில் சொல்கிறவங்களுக்கு அண்ணன் தடா சுந்தரம் சொத்தில் பாதி எழுதி வைப்பார், உனக்கு கூட்ட பாவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவிற்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைச்சது? யாரா இளைஞர்கள் எல்லாரும் மொத்தமாக கூட சொல்லலாம், சொல்லுங்கள். 1900 இளைஞர்கள் ஒன்று ஐயா சொன்னார் பாருங்க, அதான் நிற்கிறாரு. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. உத்தரப்பிரதேசத்துக்கு எப்போங்க கிடைச்சது? உத்தரப்பிரதேசத்துக்கு அதுவும் அப்போ தான் கொடுத்தான் வெள்ளக்காரன், தனியாக கொடுத்துட்டு போனான். மத்திய பிரதேசத்துக்கு, குஜராத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியா முழுக்கையும் ஒரே நாளில் தான் வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போனான். கரெக்டாக எல்லா வெள்ளக்காரன் இந்தியா முழுக்கும் ஒரே நாளில் தான் சுதந்திரம் கொடுத்துட்டு போனான். நமக்கும் அப்போ தான் கொடுத்தான். அப்போ இந்தியா முழுவதும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ எப்படி இருக்குதுங்கிறத பேசினா உங்களுக்கு புரியும் இந்த தலைப்போட வீரியம். இப்போ நான் இப்படி கேட்குறேன், எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் அல்லது எங்கள் மச்சான், என் பக்கத்து வீட்டுக்காரன், எனக்கு தெரிஞ்சவன், என் கூட படித்தவன், என் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான், மலேசியாவில் இருக்கான், சிங்கப்பூரில் இருக்கிறான்னு சொல்கிறவங்க யாராக இருந்தால் கை தூக்குங்க. என் சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க சார், எனக்கு தெரிஞ்சு மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், அமெரிக்கா. வரும்போது சென்டெல்லாம் கேட்டு வர சொல்ல மாட்டேன். நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்சவன், என் கூட படித்தவன், என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்கார பையன் யாராவது வெளிநாட்டில் இருக்கிறான், எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருக்கீங்களா அங்கே? அப்படி எத்தனை பேர்? 1, வேறு 2, 3, பின்னாடி 5. வரும்போது தலைவலி தேடலாம், கோடாரி தேடலாம் கேட்க மாட்டேன், தைரியமாக தூக்குங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க, ரைட். இப்போ எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன், எங்கள் தெருவில் ஒருத்தன், என் பக்கத்து வீட்டுக்காரன், எங்கள் சித்தி பையன், என் சின்ன நாத்தனார் பையன் பீகாரில் கொத்தனார் கையால் இருக்கான், உத்தரப்பிரதேசில் ஆட்டோ ஓட்டுறான். அப்படி யாராக இருக்கீங்களாங்க?
யாரும் இல்லை. உங்கள் சொந்தக்காரன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் உத்தரப்பிரதேசிலே பீகார்லேயே வேலை பார்க்கல. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் போகிற கடையில், ஹோட்டலில், பேங்கில், மாலில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் பீகாரை சேர்ந்தவர்களும் இங்கே வேலை பார்க்குறாங்க சார், சென்னையில் வேலை பார்க்குறாங்க சார், நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க எதுக்குங்க? எல்லாருமே தூக்கிட்டீங்க. இது எப்படி நடந்துச்சு? நம்ம சொந்தக்காரன் ஃபாரினில் வேலை பார்க்குறான், ஆனால் யாரும் உத்தரப்பிரதேசிலே பீகார்லேயே வேலை பார்க்கல. ஆனால் பீகாரை சேர்ந்தவனும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவனும் இங்கே வேலைக்கு வர்றான். எதுக்காக வர்றான்? ஏன் வர்றான்? தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, வேலை வாய்ப்பு இருக்கிறது, அதனால வர்றான். இந்த வேலை வாய்ப்பு எப்படி கிடைத்தது, தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை ஆண்டவர்கள் அல்லது பீகாரை ஆண்டவர்கள், மத்திய பிரதேசத்தை ஆண்டவர்கள் செய்யாத ஏதோ ஒன்றை தமிழ்நாடு செய்திருக்கிறது. அதனால தமிழ்நாடு இன்றைக்கு தனித்துவமாக வளர்ந்து நிற்கிறது என்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு சான்று இன்றைக்கு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடு. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு காலம், ஆறு நிறைய தண்ணி போச்சு, பச்சை பசேல்னு புல்வெளிகள், நல்ல சுத்தமான காற்று, அது ஒரு காலம். அந்த மாதிரி காலம்லாம் இப்போ கிடைக்குமா? 3 போகம் விளைஞ்சுது, எல்லாரும் 100 வயசு வாழ்ந்தான், அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் உண்மையா? தமிழ்நாடு அப்படி இருந்துச்சா? நமக்கே தோணும் அதெல்லாம் ஒரு காலங்க, அந்த காலம் மாதிரி இப்போ இல்லைங்க அப்படிலாம் நம்மளே பல நேரம் அங்கலாய்ப்போம். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய புத்தகம் சட்டப்பேரவையில் ஜீவா. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 4-5 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஏராளமான புத்தகங்களை படித்து குறிப்புகள் எடுத்துகிட்டு வர்றோம். ஏன் அப்படின்னா, நாம் பேச போகிறது ஒரு அறிவார்ந்த கூட்டத்திட்டேன்னு நம்புகிறோம் இல்லையா? அது உண்மையும் கூட. அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. ஒரு அறிவார்ந்த இளம் பட்டாளத்தில் நம்ம பேச போகிறோம். தோழர் ஜீவா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர், ஆகச்சிறந்த பேச்சாளர். அவர் சட்டமன்றத்தில் பேசிய குறிப்பு, சட்டமன்றத்தில் இன்னமும் அது அப்படியே இருக்குது, அதை தோழர் ஜீவபாரதி தொகுத்திருக்கிறார். 1953 மார்ச் 12ஆம் தேதி தோழர் ஜீவானந்தம் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசிய பேச்சை நான் இப்போ வாசிச்சு காட்டுறேன். தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஏன்னா திமுக காரன் சொன்னது கூட நான் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு சட்டமன்றத்தில் பேசுனது சொல்கிறேன். சில தினங்களுக்கு முன்னால் குடியாத்தத்தில் பட்டினி சாவுக்கு இரையான ஒருவருடைய படம் பிடித்து பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதை நான் பார்த்தேன். கோயம்புத்தூர் ஜில்லாவில் உள்ள உடுமலைப்பேட்டை தாலுகாவுக்கு சென்றேன். கொங்கலக்குறிச்சி என்ற ஊரில் 22 வயதுள்ள ஒரு பெண் பட்டினியால் செத்து அதே இடத்தில் கிடந்து அழுகி நாற்றம் எடுத்து காகமும் கழுகும் தின்று கை கால்களெல்லாம் பக்கத்தில் எரியப்பட்டு வெறும் எலும்புக்கூடாக போனாள் என்பதை அறிந்தேன். சர்க்கார் தரப்பில் உள்ளவர்களை கேட்கிறேன், சாதாரணமாக சர்க்காருடைய கருத்து என்ன என்று. பட்டினியால் இந்த ராஜ்யத்தில் ஒருவர் கூட சாகவில்லை என்று சொல்லுகிறார்கள். பயங்கரமான பஞ்சம் இத்தனை தூரம் பரவியும் கூட ராஜாஜி சர்க்கார் நடத்தும் ராஜ்யம் ஒருவர் கூட சாகாமல் இருக்கக்கூடிய ராஜ்யம் என்றும் இது ஒரு தெய்வீக ராஜ்யம் என்றும் கூறுகிறார்கள். நாட்டில் தலை விரித்தாடும் கோர பஞ்சத்தை ஒப்புக்கொள்ள சர்க்கார் தயாராக இல்லை என்பது இதிலிருந்து தெரியவில்லையா என்று தோழர் ஜீவா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல பட்டினி சாவை நீங்கள் காட்டிடுங்க, நான் பேசுகிறத நிப்பாட்டிட்டு என் லைஃப் ஃபுல்லாக மௌனராக இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கும் வட மாநிலங்களில் பட்டினி சாவு கோரத்தாண்டவம் விடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது தோழர்களே. இப்போ எலெக்ஷன் நடந்த பீகார், அதில் குஜராத்திலிருந்து ஒரு பீகாரை சேர்ந்த சகோதரி, அவங்க பீகாருக்கு வர்றாங்க, குஜராத்தில் வேலைக்கு போயிருக்கிறாங்க, பீகார் வர்றாங்க. பீகார் ரயில் நிலையத்தில், இன்னமும் யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். பீகார் ரயில் நிலையத்தில் பசியும் பஞ்சமும் பட்டினியுமாக வந்த தாய் இறந்து போனாள். படுத்திருக்கிறா, அப்படியே செத்து போனாள். அந்த தாயின் ஒரு 3 வயது குழந்தை, 1.5-2 வயசு இருக்கும். தாய் இறந்து போனது தெரியாமல் அவருடைய மாறாப்பை விலைக்கு பாலுக்கு அழுது கொண்டே இருந்தது. கொடூரமான காட்சி. தமிழ்நாட்டில் கொரோனா பேரிடரின் பொழுது கூட தன் உயிரை துச்சமென மதித்து கவச உடையோடு கொரோனா வார்டிற்குள் சென்ற ஒரு மாபெரும் தலைவன், ஒப்பற்ற தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். நன்றியோடு நினைவு கூற வேண்டும். சவரம் செய்வதற்கு கூட அஞ்சின ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருந்தார். தாடியை வளர்த்துக்கிட்டே இருந்தார். யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ திருப்பி ட்ரிம் பண்ணிட்டார். கொரோனா காலத்தில் சவரம் பண்ணுறதுக்கு பயந்தாருங்க. அப்போ தமிழ்நாடு தனித்துவமாக நிற்பதற்கு ஏராளமான சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒன்று சொல்லிட்டு இந்த அரசு செய்த சாதனைகளுக்குள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம எப்படி இருந்தோன்னு சொன்னால் தான் இப்போ எப்படி இருக்கிறோங்கிறது புரியும். அதே ஜீவா அவர்கள் பேசுகிறார். இன்னொன்றை கவனிக்க வேண்டும். போக்குவரத்து துறை தொடர்பான ஒரு மானியத்தில் பேசுகிறார். இன்னொன்றை கவனிக்க வேண்டும்.
சிட்டியில் எல்லா பிரதேசங்களிலும் போக்குவரத்து நன்கு நடத்தப்படுகிறது என்று அமைச்சர் அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஹைகோர்ட்டிலிருந்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இங்கே சொல்கிறாங்க, ஹைகோர்ட்டிலிருந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரி வழியாக தண்டையார்பேட்டைக்கு ஒரு புது பஸ் ரூட் போட வேண்டும் என்று 2000 பேர்களுக்கு மேல் கையெழுத்து வாங்கி 6 மாதத்திற்கு விண்ணப்பம் கொடுத்தும் இன்று வரை அது போடப்படாமல் இருந்து வருகிறது. 10 தினங்களுக்கு முன் வட சென்னையில் ஒரு பஸ் கண்டக்டர் இன்று 8 பஸ்கள் வர வேண்டியதற்கு 4 பஸ்களே வந்திருக்கின்றன என்று அவன் படப்போகின்ற கஷ்டத்தை குறித்து மனம் நொந்து சொல்லுகிறான். அவர்கள் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரே ஒரு பஸ்ஸு கிடையாது. இன்னைக்கு வால்வோ பஸ்ஸை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி வளர்ந்தது தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பசி பஞ்சம் பட்டினி இருந்த பொழுது பேரறிஞர் அண்ணா வருகிறார். அவருக்கு இருந்த முதல் சவால் பசியையும் பஞ்சத்தையும் பட்டினியும் போக்குவது. அதனால தான் அவர் சொன்னார், திமுக ஆட்சிக்கு வந்தால் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். எது? அரிசி. வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வர்றார். 2 ஆண்டுகளில் அவர் மரணித்து போகிறார். அதன் பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வருகிறார். அவருக்கு இருந்த சவால், முதல் சவால் உணவு தானிய உற்பத்தி. உணவு தானியத்தை கம்ப்யூட்டர் டைட்டில் பார்க்கில் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ உணவு தானிய உற்பத்திக்கு என்ன தேவைன்னா நிலம் தேவை. நிலம் இருந்தால் தான் உணவை உற்பத்தி பண்ண முடியும். இந்தியா எப்படி தமிழ்நாடு எப்படி கட்டி எழுப்பப்பட்டதுங்கிறத ஒரு சினிமா கதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃபேக்ட், நடந்த கதை. ஒரு இடத்துல மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு புரியாது. அப்போ முதல் சவால் அவருக்கு உணவு தானிய உற்பத்தி. நிலங்கள் வேணும். நிலங்கள்லாம் பெரிய பெரிய பண்ணையார்கள்ட்ட இருக்குது. உன் தாத்தாட்டி என் தாத்தாட்டி நிலம் கிடையாது. இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் முதன்முறையாக கத்தியின்றி ரத்தமின்றி, நம்முடைய 50 முழக்கங்கள் அதான் ரொம்ப முக்கியம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மற்ற மாநிலங்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம், வன்முறையின் மூலம்தான் வறுமையை வெல்ல முடியும் என்று நம்பினார்கள். துப்பாக்கி வந்து இன்னி வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க நக்சல் பாரிகள். முடியல. கலைஞர் ஒரே ஒரு கையெழுத்தில் அதை சாதித்து காட்டினார். என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நிலங்களை ஏழை எளிய விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணார். 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அடையாளம் காணப்படாமல் வைக்கப்பட்டிருந்த இடங்களை கையகப்படுத்தி 2 லட்சம் ஏழை எளிய நிலமில்லாத விவசாயிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 1 ஏக்கர் நிலங்களை கொடுத்து நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கொண்டு போய் கொடுத்தார். அப்புறம் நிலத்தை கொடுத்தாச்சு. விளைஞ்சிருமா? விளையாது. அதுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு கட்டப்பட்ட 90 அணைக்கட்டுகளில் 3/2 பங்கு அணைக்கட்டுகளை கட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அணைகள் சரி, அணை பாசனம் இல்லாத பகுதியில் போர் போட்டிருப்பான். ஏத்தம் இறைச்சி ஊற்றினான். கிணத்து நீர் பாசனம் ஏத்தம் இறைச்சி என்னைக்கு விளையிறது? அப்போ அவனுக்கு இலவச மின்சாரம். நீ பம்பு செட்டு போய் நான் அவனுக்கு இலவச மின்சாரம் தெரியும் என்று இலவச மின்சாரம், உர மானியம், டிராக்டர் மானியம் எல்லாம் கொடுத்திப்போம். பொருள் உற்பத்தியாகி வந்துடுச்சு. இப்போ ஒரு பக்கம் பசியால் பஞ்சத்தால் பட்டினியால் வாடக்கூடிய மக்கள், இன்னொரு பக்கம் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய உணவு தானிய பொருள் அரிசி. இதை கொண்டு போய் கடையில் கொடுத்தா கடைக்காரன் வைக்கிறதா வேலை. திருப்பி அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி ஊருக்கு ஊர் ரேஷன் கடைகளை திறந்து நியாய விலை கடைகளின் மூலம் அத்துணை பேருக்கும் அரிசியை கொண்டு போய் சேர்த்ததால் தமிழ்நாட்டில் பசி பஞ்சம் பட்டினி இல்லாத ஒரு நிலை உருவானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கிறார். அடுத்தது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் எப்படி கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா ஏனோ தானோ சும்மா பள்ளிக்கூடம் கட்ட அப்படிலாம் இல்லை. 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடைநிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று கிலோமீட்டர் கணக்காக பிரித்து பள்ளிகளை கொண்டு போய் கட்டி சேர்த்தார். வா படிக்கவா படிக்கவா படிக்கவா, இவ்வளோத்தையும் கட்டி வச்சாச்சு. எல்லாரும் படிச்சிட்டாங்களா? நான் எல்லா இடத்துலையும் ஒரு கேள்வி கேட்பேன். நாம் இப்போ இங்கே சில சொல்கிறாங்க, திராவிடம் தான் எங்களை படிக்க வைத்ததா? அப்போ ஔவையாரை யார் படிக்க வச்சா? திருவள்ளுவரை யார் படிக்க வச்சான்னு ஒருத்தர் கேட்குறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கத்தியே அவருக்கு திராவிடம் தான் வள்ளுவனை படிக்க வைத்ததா, ஔவையாரை படிக்க வைத்ததா அப்படிம்பார் அடித்தொண்டிலிருந்து. திராவிடம் வள்ளுவனையும் ஔவையாரையும் படிக்க வைக்கவில்லை, கரெக்டு தான். ஆனால் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை எல்லோரையும் படிக்க செய்தது திராவிடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வள்ளுவனை திராவிடம் படிக்க செய்யவில்லை, ஆனால் திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ வள்ளுவர் படிச்சிருந்தார், ஔவையார் படிச்சிருந்தாங்க, ரைட்டு. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்று இத்தனை இலக்கிய நூல்கள் இருந்துச்சு. தமிழன் பெரிய கெட்டிக்காரன், ஆகா ஓகோ சூப்பர், அவ்வளவு நூல்கள் நமக்கு இருந்துச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பெரிய ஆட்கள். ஓகே,
இங்கே சொல்லுங்கள், எங்கள் பாட்டி டிகிரி ஹோல்டருங்கிறவங்க எங்கள் எத்தனை பேர்? எங்கள் பாட்டி டிகிரி ஹோல்டர். உங்கள் பாட்டியை யார் படிக்க விடல? ஔவையார் படிச்சிருந்தார்ல, வள்ளுவர் படிச்சிருந்தார்ல, உங்கள் பாட்டி யார் படிக்க விடல? சனாதனம் படிக்கக்கூடாதுன்னு. உங்கள் தாத்தா படிச்சிருந்தாராப்பா? ஒருத்தர் 2 பேர் படிச்சிருப்பாங்க. மனசாட்சியோட திங்க் பண்ணு. ஒரு மாற்றம், ஒரு ரெவல்யூஷன் எப்படி நடந்துச்சுங்கிறத கண் முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள் பாட்டி படிக்கலை, உங்கள் அப்பா படிச்சிருந்தாரான்னு கேட்டால் ஒருவேளை இந்த அரங்கில் ஒரு 15-20 கரங்கள் உயரலாம், அல்லது பாதி கூட உயரலாம். உங்கள் அம்மா படிச்சிருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 5-6 பேர் கரங்கள் தான் உயரும். நீங்கள் படித்திருக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இப்பொழுது படித்திருக்கிறார்களான்னு கேட்டால் நீங்கள் அத்தனை பேரும் கரம் உயர்த்தீர்கள். இதுதான் திராவிடம் செய்த மகத்தான சாதனை தோழர்களே. அதுக்கு என்ன பண்ணாரு? பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. உங்கள் பாட்டிக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு கேளுங்க, உங்கள் அம்மாவுக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு கேளுங்க. இப்போ அதே வயசில் உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவோ தங்கச்சியாக இருந்தால் போய் கட்டி கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா செருப்பு கட்டி கிடைக்கும் அந்த பிள்ளை. அது எப்படி சாத்தியமாச்சு? கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். இவங்க என்ன பண்ணாலும் பள்ளிக்கூடத்தை கட்டிட்டும் படிக்க வர மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் தான் அவங்களுக்கு குறியாக இருக்குது, திருமணம் தான் அவங்களுக்கு குறியாக இருக்குது. திருமணத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு செக் வைக்கலான்னு முடிவு பண்ணார். ஒரு புழு போட்டால் மீன் வந்து சிக்கும், அந்த மாதிரி ஒன்று போட்டார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10th வரைக்கும் உங்கள் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. 10th படித்த பிள்ளைங்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம்னாரு. இப்போ 9ஆம் கிளாஸ்லேயே ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளையே, 8ஆம் கிளாஸ்லேயே ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளையே வீட்டில் வச்சவன் மெதுவாக யோசித்தான், சரி உள்ளூரில் தானே பள்ளிக்கூடம், ஒரு 2 வருஷம் அனுப்புவோம், திருமண உதவித்தொகை திட்டம் கிடைக்கும். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளையை அனுப்புகிறான். 10th வரைக்கும் அந்த பிள்ளைங்க வருது, அதோடு நிற்கிது. அடுத்தது இன்னொரு துண்டில், 12th வரைக்கும் கூட்டுவா, நான் உனக்கு இன்னொரு திட்டம் தர்றேன். மெதுவாக 12th வரைக்கும் வந்தாங்க. வெளியூருக்கெலாம் போய் படிக்க வேண்டியிருக்குது, எங்களுக்கு பஸ் வசதி இல்லையே, பஸ்ஸுக்கு யார் டிக்கெட் தருவா? பரவாயில்ல, நான் ஃப்ரீ பஸ் பாஸ் தரேன் வா. இப்படி படித்து 12th வரைக்கும் கொண்டு வந்து விட்டார். இப்போ அவருடைய புதல்வர், நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், இந்த 12th வரைக்கும் படித்தா கல்யாணம் அந்த பேச்செல்லாம் கிடையாது, உன் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பு, மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண் கல்வியில் இந்தியாவில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. எல்லாமே டேட்டா ரிப்போர்ட். நாம் இந்தியாவிற்கே வழிகாட்டி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, யாராவது ஒரு இளைஞர்கள், ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சு கொடுத்துருங்க, யாராவது இளைஞர்கள் சொல்ல முடியுமா? எனக்கு என்ன கவலைன்னா, நம்முடைய வரலாறு நமக்கே பல நேரங்களில் தெரியாமல் போகிறது தான் வருத்தமாக இருக்குது, கவலையாக இருக்குது. இந்தியாவில் பெண்களுக்கு சொத்துரிமை தந்த முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு தெரியும் உங்களுக்கு. எந்த ஆண்டு கொடுத்தார் கலைஞர் சொல்லுங்க? 1989. முன்வரிசையிலேருந்து பதில் வருது, பின்வரிசையிலேருந்து வரணும். 1989. நீங்கள் எத்தனை பேர் பிறந்திருப்பீங்க கூட எனக்கு தெரியல, சிலர் பிறந்திருக்கலாம். 1989 பெண்களுக்கு சொத்துரிமைன்னு ஒருத்தர் சட்டம் கொண்டு வராரு. 2005 தான் ஒன்றிய அரசு இந்தியா முழுவதுக்கும் பெண்களுக்கு சொத்துரிமைன்னு சொல்லிச்சு, அதையும் கேஸ் போட்டான் வட இந்தியாவிலேருந்து போய். அப்புறம் அந்த கேஸ் பல வருஷம் நடந்து, இப்போ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு. என்னன்னு? அந்த தீர்ப்பு, அந்த சட்டம் செல்லும், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு. ஆனால் நம்ம 1989 போட்டோம். அதுதான் தமிழ்நாடு. பாரதூரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பார்வை. 1900 பின்னாடி இருக்கிற தம்பிகள் கேட்டு கை தூக்குங்க. 1970 75 எங்க அப்பா பிறந்துட்டாரு. எங்க அப்பா பிறந்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சா கை தூக்குங்க யாராவது. 1970 75 எங்க அப்பா, 70 75 பிறந்தவங்க எங்க அப்பா பிறந்தாங்க. ஒருத்தர், 2 3 5 6 பேர் இருக்கிறீங்க. மற்றவங்கலாம் 75 அப்புறம் பிறந்தாங்கன்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா நான் 79 பிறந்தேன். 1970 உங்கள் அப்பாக்கள் பிறக்காத காலகட்டத்தில் இந்தியாவில் அல்ல, நல்ல கவனமாக கேளுங்க, இந்தியாவில் அல்ல, 1970களில் உங்கள் தந்தையார்கள் பிறக்காத காலகட்டத்தில், உங்கள் தாயார் பிறக்காத காலகட்டத்தில், இந்தியாவில் அல்ல ஆசியாவிலேயே ஒரு ஸ்டேட்டில், ஒரு மாநிலத்தில் கம்ப்யூட்டர் கல்வி கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். சும்மா டைட்டில் பார்க்கலாம், திடீர்னு காக்கா தூக்கி கொண்டு வந்து போட்டுச்சு நினச்சிருக்கீங்களா என்ன? 70களில் கொண்டு வந்தார் கலைஞர் கம்ப்யூட்டர் கல்வி. அதற்குன்னு தனித்த கொள்கை, தொழில்நுட்ப கொள்கை, கல்லூரி, அதன் பிறகு வேலை பார்க்குறவனுக்கு டைட்டில் பார்க்கு, இவ்வளோத்தையும் கொண்டு வந்தார். இதெல்லாம் கொண்டு வந்து அவர் ஒரு பெரிய பாரதூரமாக ஒரு இடத்தில் தமிழ்நாட்டை விட்டு சென்றார். இப்போ நம்ம முதலமைச்சர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது நான் எழுதிய புத்தகம் 20ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. திராவிடம் 2.0 ஏன் எதற்கு, மீண்டும் திமுக ஆட்சி ஏன் அவசியம், திமுக ஆட்சி என்னவெல்லாம் சாதனைகள் செய்தது என்பதை டேட்டாவோடு எழுதியிருக்கிறேன்.
மீண்டும் திமுக ஆட்சி ஏன் அவசியம்? நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, ஆல்சோ ஃபார் இந்தியா. இந்தியாவிற்கே ஒரு மாநிலத்தில் பாஜகவினுடைய பிடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம், ஒற்றை மாநிலம் தமிழ்நாடு. அஃப்கோர்ஸ் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இருந்தாலும் நாம் எதிர்த்து செய்கிற சண்டையை அவங்க எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு மற்ற மாநிலங்கள். இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு சண்டை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? மீண்டும் இந்த 4-5 மாதம் தான் இருக்குது, தேர்தலுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். மறு வைத்துக்கொண்டு மாறு வேடத்தில் பலர் வருகிறார்கள். நேரடியாக வரக்கூடிய எதிரி நமக்கு பாஜகன்னு தெரியும். மறு வைத்துக்கொண்டு மாறு வேடத்தில் வரக்கூடிய எதிரிகளும் இருக்கிறார்கள். நாம் அவங்களையும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய தேர்தல். அதில் முதல் கட்டுரையே இதுதான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வழிகாட்டி, இந்தியாவின் திசை காட்டி. அதுதான் இன்னைக்கு தலைப்பாகவும் கொடுத்துருக்குறோம். என்ன செய்தார் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கே திசை காட்டுற மாதிரி என்ன சார் செஞ்சார்? தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் போட்டார். தலைப்பை சொல்லுங்க. இந்தியாவிற்கே அவர் திசை காட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர் வச்சது தான் அதிகாரம்னு ஆளுநர்கள் ஆடி தீர்த்து கொண்டிருந்தார்கள். ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதான் சட்டம். அந்த அளவுக்கு ஆடி தீர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழக்கு போடுறாரு. ஒரு வழக்கை போட்டு ஒரு தீர்ப்பை பெறுகிறார். அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு மாநில அரசுகள் அனுப்புகின்ற மசோதாக்களின் மீது நீங்கள் எப்போ வேணாலும் முடிவெடுக்கலாம்லாம் வச்சு தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் உங்களுக்கு டைம். இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெற்றுத்தந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு கமிட்டி போடுறாரு. நீதிபதி, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் மாநில சுயாட்சி, அண்ணாவில் ஆரம்பித்தது இன்னி வரைக்கும் சண்டை போட்டுருக்கோம். பல மாநிலங்கள் மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாமல் போயிட்டான். மாநில சுயாட்சி குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கிறார். எனக்கு இந்த கமிட்டி அமைச்ச உடனே எனக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் நினைவுக்கு வந்தார். அவர் இதே மாதிரி ஒரு ஆணையம் அமைத்தார். நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்தார். நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் அவர் கமிட்டி அமைத்தார் கலைஞர். இன்றைக்கு அவருடைய மகன் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு கமிட்டி. இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க வாரிசு அரசியல் அப்படின்னு. நான் ஈஞ்சம்பாக்கத்தில் அண்ணன் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி தான் அவர் சொன்னால் அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. திருப்பி வாரிசு அரசியல் என்று சிலர் பேசுகிறார்கள். 1970களில் இதே மாதிரி ஒரு பெரும் வரலாறு காணாத மழை வெள்ளம். நள்ளிரவில் புழல் ஏரிக்கு போய் வேட்டியை மடித்து கட்டி கதவு லாக் ஆயிருந்துச்சு. ஏறி குதித்து உள்ளே போய் அதை ஆய்வு செஞ்சு அதிகாரிகள்லாம் உள்ளே வர வச்சு ஒரு பெரும் சேதத்தை தவிர்த்து பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் இதே மாதிரி கடந்த ஆண்டு போய் நாராயணபுரம் ஏரி திடீர்னு நள்ளிரவில் உடைமோங்கிற அபாயம் வந்தபோது நள்ளிரவில் அங்கே போய் நின்று விடிய விடிய அதிகாரிகளோடு நின்று பல்லாயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றி. இதுக்கு பேர் வாரிசு அரசியல்னா, இந்த வாரிசு அரசியல் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அப்போ இவ்வளவு ஸ்கீம்ஸு இப்போ இன்னைக்கு பீகார் தேர்தலில் நம்ம கொண்டு வரபோது சிரித்தாங்க. நீங்கள் மதிய உணவு கொண்டு வந்தார் காமராஜர். அதை சத்துணவாக மாற்றி அரிசி சாப்பாடும் சாம்பாரும் பருப்பு சாம்பாரும் காய்கறி சாம்பாரும் கொடுத்தவர் எம்ஜிஆர். அது மட்டும் போதாது, அதை சத்தான உணவாக மாற்ற வேண்டும் என்று அதில் முட்டையை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கு ஒரு முட்டையை ஒரு விஷயம்னு பேசிகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே முட்டை என்பது மிக அரிதான பொருள், அது வசதியான வீட்டில் மட்டும்தான் கிடைக்குங்கிற மாதிரியான ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முட்டை என்னங்க சாதிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கும்போது என் கூட வகுப்பில் அந்த மொத்த ஸ்கூல்லையும் சேர்த்து என் வகுப்புலேயே ஒரு மாணவன் இருந்தான். இன்னும் மற்ற வகுப்புகளுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா, உடல் ஏதோ ஒரு இடத்துல உடல் ஊனப்பட்ட ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி இளைஞர்கள், மாணவ மாணவிகள், சிலருக்கு சரியாக செவித்திறன் குறைபாடு இருக்கும், சிலருக்கு வேறு சில ஊட்டச்சத்து குறைபாடுகள், கண் பார்வை சிக்கல், இந்த மாதிரி ஏராளமான மாணவ மாணவிகள் நம்மோடு படித்ததை நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறீங்க. எத்தனை பிள்ளைங்களை அப்படி பார்க்குறீங்க? ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவானதில் அந்த ஒற்றை முட்டை ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தது என்பதையெல்லாம் நம்ம சொல்ல மறந்ததனுடைய விளைவு இன்றைக்கி பல பேர் நம்மளை கேள்வி கேட்டுட்ருக்கிறான். அப்போ சத்துணவை சத்தான உணவாக மாற்ற முட்டை கொடுத்தார் நம்ம சொன்னேன். இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் வந்தார். கலைஞர் என்ன செஞ்சார், ஸ்டாலின் என்ன செஞ்சார், கம்பேர் பண்ணிகிட்டே பாருங்கள். காலை உணவு தருகிறேன்னார்.
இன்றைக்கு இந்த காலை உணவு வந்த பிறகு பள்ளிகளில் இடைநிற்றல் குறைந்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில் முற்றிலும் அது தவிர்க்கப்படும். இடைநிற்றல்னா என்னன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைங்க பாதியிலே நின்றும். அப்படி இல்லாமல் இன்றைக்கு அந்த குழந்தைகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த காலை உணவு மிக முக்கியமான ஒன்று. இந்த காலை உணவை கிண்டல் அடிச்சது சில பேப்பர். கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார்கள். அவங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே அப்படித்தான். அவன் ஒன்று யார் வீட்டு பெட்ரூமையாவது பார்த்துட்டு இருப்பான், இல்லைனா யார் வீட்டு கக்கூசியாக பார்த்துட்டு இருப்பான். அதான் அவனுக்கு தெரிஞ்சது. சரியா? அப்படிலாம் கிண்டல் அடித்தாங்க. ஆனால் கனடா நாட்டு பிரதமர் இந்த திட்டத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய நாட்டில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதை எல்லாரும் எடுத்து பேசணும். இப்போ பீகார் தேர்தலில் வெக்கமே இல்லாமல் வாக்குறுதி, எல்லாம் நம்ம கொடுக்குற வாக்குறுதி தான் காப்பி அடிப்பானுங்க. கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலை உணவு திட்டம். யார் சொல்கிறா? பிஜேபி கூட்டணின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டுச்சு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாரு நம்ம தலைவர். எல்லாரும் கிண்டல் அடித்தான். ஏன் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை உள்ளபடி ஏன் கொடுக்கப்படுகிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு சார் மகளிர் உரிமை தொகை? ஓட்டு வாங்குறதுக்கா? மகளிர் உரிமை தொகையுடைய நோக்கம் என்ன? நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மாட்டையோ வேலைக்கு போகாத உங்கள் அக்கா யாராவது இருந்தாங்கன்னா, வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அப்படியா மேடம், ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேடம்? நான் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அடுத்த வார்த்தை என்ன? வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அந்த பெண் உண்மையிலே வீட்டில் சும்மா தான் இருக்காங்களா? பாத்திரம் துடைக்கிறது யார்? துணி துவைக்கிறது யார்? வீட்டை சுத்தப்படுத்துறது யார்? சமையல் பண்ணுறது யார்? இதுவெல்லாம் ஒரு வேலையா இல்லையா? இவங்க வீட்டை கவனித்துக் கொள்வதால் தான் அவர் கணவர் என்ன செய்கிறாரு? வேலைக்கு போகிறாரு. ஒரு சமூக வளர்ச்சிக்கு இந்த கணவர் வெளியில் போய் வேலை செய்கிறது மட்டும் பங்களிப்பை தரவில்லை. வீட்டில் அந்த பெண் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளும் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அங்கமாக இருக்கின்றன என்பதை உலகத்தில் வேறு எந்த தலைமை இப்படி யோசிச்சிருப்பார், புரிந்து கொண்டிருப்பார். வீட்டில் வேலை செய்யும் பெண்களுக்கு யார் ஊதியம் கொடுப்பது? ஒரு அண்ணனாக நான் தருகிறேன் மாதம் 1000 ரூபாய்னு சொன்னது. அதனால அதுக்கு பேர் மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை. கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இதை முழுக்க என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போ நான் ஒரு பஸ் வாசித்தேன் உங்களுக்கு. சென்னையில் ஹைகோர்ட்லேருந்து தண்டையார்பேட்டைக்கு பஸ்ஸு கிடையாது. நான் எனக்கு திருநெல்வேலி. அப்போ வந்து தனியார் முதலாளிகிட்ட தான் பஸ் உண்டு. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் இங்கே புதிய நண்பர்கள் வந்திருப்பீங்க, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சில இன்றைய ஜென்சி தலைமுறைகளுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லாமல் கிடச்சதுனால அவனுக்கு அதோட வேல்யூ புரியலை. அதோட அவன் எல்லாம் தனக்கு கிடச்சா நினச்சிருக்கான். நீ என்ன எதை வேணாலும் சொல்லு. இப்போ நம்ம டிவியில் பேசுவேன், யூடியூப்லாம் பார்த்துட்டு கீழே அவனுக்கு கமெண்ட்ஸு. அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு இதை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது. அவன் வாழ்க்கை முழுக்க எங்கே இருக்குன்னா இன்ஸ்டாகிராமு, தேட்டரு, நடிகர், அப்படி தான் அவன் வாழ்க்கை போகுது. இப்போ இந்த போக்குவரத்து கழகங்கள் தனியாரில் மட்டும்தான் இருந்தன. உங்கள் தாத்தாவோ என் தாத்தாவோ அந்த பஸ்ஸில் ஏற முடியாது. ஏன்னா சூத்திரர்கள். போய் கேளுங்க, யாராவது 80 வயதை ஒத்த பெரியவர்கள் இருந்தாலும் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு போய் கேளுங்க. நான் அந்த நிறுவனத்து பேரை இங்கே சொல்லக்கூடாதுனால சொல்லலை. ஏறக்கூடாது, பேருந்தில் ஏறக்கூடாது, சூத்திரர்கள் வெளியில் நில்லுன்னா. இந்தியா முழுவதும் இப்படி தான் நிலைமை இருந்துச்சு. அதனால தான் ஒரே ஒரு பஸ்ஸுக்காக ஜீவா சட்டப்பேரவையில் சண்டை போட்டார். ஒரு பஸ்ஸு குடியான்னாரு. எங்க ஹைகோர்ட்லேருந்து தண்டையார்பேட்டைக்கு ஒத்த பஸ்ஸுக்கு சண்டை போட்டிருக்காரு ஒருத்தர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்தார். ஏன் இவர்கள் பேருந்துகளில் ஏறக்கூடாது? ஏன்னா இவங்கெல்லாம் சூத்திரர்கள். பஸ்ஸு ஏன் பஸ்ஸு? நான் அப்படி தான் சொல்லுவேன். உன் பஸ்ஸாக இருக்க போய் தானே சொல்லுவேன். பஸ்ஸை நாட்டுடைமையாக்குறேன், கொண்டாடும் பஸ்ஸெல்லாம் நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி கிராமங்கள் தோறும் பேருந்து சேவையை கொண்டு போய் சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறாரு? ஒரு சமூகம் எப்போ மேம்படும் அப்படின்னு உலக அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்கிறான் அப்படின்னா, மாபெரும் மேதைகள் எல்லோருமே எப்போ சொல்கிறான்னா, எப்போ ஒரு மனிதன் பயணப்பட தொடங்குகிறானோ, எப்போ ஒரு மனிதன் வந்து அவன் இருந்த இடத்த விட்டு இன்னும் 4 இடத்துக்கு போக தொடங்குகிறானோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் வளரும், அவனுடைய அறிவு ஓரளவாக விசாலமாகுங்கிறாங்க. நம்ம வீடுகளில் பெண்கள் சண்டை போட்டாங்கன்னா டக்குன்னு கோவத்தில் கிளம்பி அம்மா வீட்டுக்கு கூட போக முடியாது. ஏன்? காசு யார்கிட்ட இருக்கும்? ஹஸ்பண்ட்ட இருக்கும். ஒரு வெளியில் போகணுன்னா ஒன்றுத்துக்கு யாரை எதிர்பார்க்கணும்? பெண்கள் கால் கட்டுமாங்களே, உள்ளபடி அந்த காலை கட்டி தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் வாங்க, பேருந்தில் எங்கே வேணுமாலும் போங்க, ஏறுங்க, இறங்குங்க. பெண்கள் வளர்ச்சி அடைவது தான் ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் மிக முக்கியமானது என்று சொல்லி பெண்களுக்கு கட்டணமில்லாத மகளிர் உரிமை பயண திட்டத்தை ஸ்டாலின் தர்றார். அப்போ கலைஞர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை தந்தார். ஸ்டாலின்
கட்டணமில்லாத பேருந்து சேவையை தருகிறார். இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணத்தை விலக்கு உள்ளிட்ட சலுகைகளை கலைஞர் கொடுத்தார். இப்போ ஸ்டாலின் நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் என்ன சாதிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து யூபிஎஸ்சி தேர்வுகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு தேர்வானவர்களில் 57 பேர் நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து பலன் பெற்றவர்கள். அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? நீங்கள் இதில் ரொம்ப நுண்ணரசியல் ஒன்று இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வாளர்களுடைய எண்ணிக்கையே கிடையாது. இதை கலைஞர் தான் கொண்டு வந்தார். முதல்ல அரசு பணியாளர் தேர்வாணைய பயிற்சி மையங்களை உருவாக்கியவர் கலைஞர். அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இங்கேருந்து போகிறதே குறைஞ்சி போச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகிறது குறைந்ததுனால என்ன சிக்கல் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி நம்மிடமே இருந்தாலும் அதிகாரி வட இந்திய அதிகாரியாக வந்து உட்கார்ந்துருப்பான். தமிழ்நாட்டு அதிகாரிகளே கிடையாது. தமிழ்நாட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர்ஸே குறைகிறார்கள் என்ற ஒரு சிக்கல் வந்தபோது ஸ்டாலின் சிந்தித்தார், நாம் ஆட்சியில் இருக்கிறோம், இல்லாமல் போகிறோம், அது வேற. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100-200 அதிகாரிகள் உள்ளே போயிட்டான்னா குறைந்தபட்ச நன்றியோடு தமிழ்நாட்டிற்கு ஏதேனும் ஒன்றை செய்வார்கள் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு தொடங்கப்பட்ட திட்டம் தான் அது. இன்னைக்கு அத்தனை பேர் பலன் பெற்று உள்ள போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு திட்டமுமே நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா குடும்ப அரசியல்ங்கிறாங்களே, ஒரு குடும்ப அரசியல் எப்படி செய்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இங்கே திமுக மீது பலரும் வைக்கக்கூடிய விமர்சனம், அது ஹிந்துக்களுக்கு எதிரான இயக்கம், அது ஹிந்து விரோத கட்சி அப்படிங்கிறான். கிராம கோயில் பூசாரிகள் நல வாரியம்னு ஒன்று உருவாக்கியவர் கலைஞர். நான் கூட ஒரு டிபேட்டில் கேட்டேன், இந்த மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை கிளப்பிட்டாங்க பிஜேபி. அது வந்து சிக்கந்தர் மலையா கந்தர் மலையான்னு சண்டை. இந்த பக்கம் சிக்கந்தர்னு ஒரு இஸ்லாமியருக்கு தர்கா இருக்குது, இந்த பக்கம் நம்ம கந்தனுக்கு கோயில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றா தான் இருக்கான், ஒன்று பண்ணால் சந்தோஷமாக எல்லோரும் போகிறான். இங்கே இருக்கிறவன் சந்தன கூட்டு நடத்திக்கிறான், அங்கே இருக்கிறவர் முருகனுக்கு சாமி கும்பிட்டுக்கிறாரு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கான். இங்கே ஒரு அறிவாளி இருக்கிறாரு ஹெச் ராஜான்னு, அவருக்கு அரிஸ்டாட்டில் நினைப்பு, போய் சண்டை இழுத்து விட்டார், போய் அங்கே பிரச்சனைலாம் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து ஒரு நாள் பேட்டி கொடுக்குறாரு. இந்த இஸ்லாமிய தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி, ஆலூர் ஷானவாஸ், ஜவாஹிருல்லா, பீட்டர் அல்ஃபோன்ஸ், இவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து முருகனை கும்பிட்டு நெத்தி நிறைய உபூதி வச்சுக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னால் மட்டும்தான் இவங்கெல்லாம் தமிழர்கள், இல்லைன்னா இவங்க யாரும் தமிழர்கள் கிடையாதுன்ட்டார். இப்போ நான் சொன்னேன், நல்ல ஐடியா, நல்லா இருக்குது, நம்ம அவங்ககிட்ட பேசுவோம், அவங்கள வர சொல்லுவோம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்களும் கேளுங்க. அவங்க முஸ்லீமு, கிறிஸ்டின்னு, மார்க்கத்தால் வேறு ஒரு மார்க்கம், அல்லாவை தவிர வேறு இறைவன் கிடையாதுன்னு நினைக்கிறான் அவன். நீ அவனை கூப்பிட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டுக்கிற, பரவாயில்ல இருக்கட்டும். நாமெல்லாம் ஹிந்து தானே, அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்ந்து போவோம். பாண்டி கோயில் இருக்குது, பாண்டி கோயிலில் கிடா வெட்டி நல்லா உரித்து அங்கேயே நம்ம பாண்டிக்கு படையில் போட்டு தலவாழை இலை போட்டு, அது பாண்டிக்கு படைச்ச பிரசாதம், உட்காருவோம். என் பக்கத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்கார சொல்லுங்கள், இந்த பக்கம் ஐயா ஹெச் ராஜாவை உட்கார சொல்லுங்கள். பாண்டிக்கு படைச்ச அந்த ஆட்டுக்கறியை எல்லாரும் சாப்பிடுவோம். சாப்பிடலைன்னா நீ எல்லாம் யாரு? ஹிந்து விரோதி. ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டா. அப்போ ஹிந்து விரோதின்னு நீ பண்ணுற அரசியல் ஹிந்துக்களுக்கான அரசியல் அல்ல, அது பார்ப்பனியத்திற்கான அரசியல் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ கலைஞர் ஹிந்து விரோதியாக இருந்தால் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வச்சிருப்பாரா? ஓட வைத்தவர் கலைஞர். கலைஞர் ஹிந்து விரோதியாக இருந்தார், கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்தை தந்திருப்பாரா? அது என்ன சார் நலவாரியம்னா? கிராம கோயில்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு கண் அறுவை சிகிச்சையில் தொடங்கி அவருடைய ஹெல்த் இஷ்யூஸில் தொடங்கி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அரசு கட்டணம் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும். அவங்க வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு உதவி, கல்வி உதவின்னு எல்லாத்தையும் கொடுத்தார். இப்போ நம்ம முதலமைச்சர் வந்தார், அவர் என்ன செஞ்சார்? உண்மையிலே நீங்கள் இப்படி யோசிங்களேன், இந்த நாட்டில் நீங்கள் தம்பிங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கலெக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? ஐஏஎஸ் படித்தா கலெக்டர் ஆகலாம். சைதாப்பேட்டையில் இருக்கும் ஐஏஎஸ் படித்தா மட்டும்தான் கலெக்டர். தேனாம்பேட்டையில் இருந்திருக்கிறோம் ஐஏஎஸ் படித்தா கலெக்டர் கிடையாதுன்னு சட்டம் இருக்கா? இல்லை. இந்த சாதிக்காரன் ஐஏஎஸ் படித்தா மட்டும்தான் கலெக்டர் ஆக முடியும், அந்த சாதிக்காரன் ஐஏஎஸ் படித்தா கலெக்டர் ஆக முடியாதுன்னு சட்டம் இருக்கா? இல்லை. ஒரு வக்கீல் ஆகணும், எம்ஏ பிஎல் ஆகணும், பிஎல் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும்னா பிஎல் படித்தா யார் வேணாலும் வழக்கறிஞர் ஆகலாம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் பூசாரி ஆகணும், நீ என்ன படித்தா பூசாரி ஆகலாம்? ஆக முடியுமா? அப்படி வச்சுருந்தானே அந்த நாட்டில்? நான் அதுக்கான தகுதின்னு எதுவும் கிடையாது, சாதி மட்டும்தான் தகுதியாக இருந்துச்சு.
இந்த சாதிக்காரன் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகலாம் என்று எப்போ நான் சாமி நம்பிக்கையோடு இருக்கேன்ப்பா. சாமி நம்பிக்கையோடு வந்து தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய என்று நான் பணிவிட செய்யணும்னு நினைச்சாலும் நோ, வெளியில் போன்ட்டான். அவனுக்கு என்ன சொல்லணும்னா, அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்நிசம் அநேகதந்தம் பட்மானம் ஏகதந்தம் உபாசிமகே சொல்ல தெரியணும். இப்போ நான் சொன்னதுக்கு இங்கே யாரா அர்த்தம் சொல்லுங்க. அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்நிசம் அநேகதந்தம் பட்மானம் ஏகதந்தம் உபாசிமகே அர்த்தம் தெரியுமா? எனக்கும் தெரியாது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இதுக்கு அர்த்தம் தெரியுதா? அர்த்தம் தெரியுது. அதில் கூட நம்மளால் எவ்வளோ கிளவராக சொன்னா பாருங்க, நான் உனக்கு 4 தரேன், நீ எனக்கு 3 தந்தா போதும்னா. சாமிட்ட பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் 4 தர்றேன், நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தந்தா போதும். அப்போ தமிழில் வழிபாடு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தமிழில் வழிபாடு நடத்த முடிஞ்சுதா? இல்லை. இந்த நாட்டில் கலைஞர் தான் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்ற சட்டத்தை உருவாக்கி காட்டினார். பெரியாரின் நெஞ்சில் தை தமிழ் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் என்பதை சாதித்து காட்டியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னாரு. அதில் கூட ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. எல்லா கோயிலையும் ஆம்பளை தான் பூசாரி. சாமி பெண் தெய்வமாகவே இருந்தாலும் பூசாரி யாரு? ஆண் தான். ஆண்கள் ஏன் பூசாரியாக இருக்கணும், பெண்கள் பூசாரி ஆகக்கூடாதா? நோ, மனு நீதி அப்படித்தான் இருக்கு. வழிபாட்டு உரிமையில் பெண்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? வஞ்சிக்கப்பட்டு ஓரமாக வைக்கப்பட்டிருந்தாங்க. ஸ்டாலின் தான் ஒரு சட்டத்தை துணிச்சலோடு இயற்ற முடிந்தது. பெண்களும் ஓதுவார்கள் என்ற ஒரு சட்டத்தை இயற்றி காட்டியவர். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்படி எடுங்க, அனைத்து சாதியினரும் இல்லை, நான் இப்படி சொல்கிறேன், மாற்றி இனிமேல் நம்ம இப்படி சொல்லணும், அனைத்து சாதியினரும் இல்லை. அனைத்து சாதியினரும் சொல்லி ஒரு கிறிஸ்தவ நாடார பூசாரி ஆக போகிறோமா? இல்லை. ஒரு கிறிஸ்தவ மீனவ சமூகத்தை சேர்ந்தவரை கோயிலுக்கு பூசாரி ஆக்க போகிறோமா? நம்ம தான் ஆக்க போகிறோமா? இல்லை அவங்க தான் வருவாங்களா? கிடையாது. அவங்க நம்பிக்கை வேறு, அவங்க சாமி வேறு, அவங்க ஏசப்பாவை கும்பிட்றாங்க. ஒரு இஸ்லாமியரை கூட்டு வந்து ஆக்க போகிறோமா? கிடையாது. அனைத்து ஹிந்துக்களும் அர்ச்சகராகலாம் என்பதே இங்கே தடை செய்யப்பட்டிருந்தது. அனைத்து ஹிந்துக்களும் அர்ச்சகராகலாம் என்று சொன்ன ஸ்டாலின் எப்படி ஹிந்து விரோதியாக இருப்பார்? இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது ஹிந்து விரோதி என்றார்கள். அதுவும் உடைக்கப்பட்டுச்சு. அடுத்தது என்னெல்லாம் பரவலாக குற்றச்சாட்டுக்கு திமுக மீதுங்கிறத உடைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஈழத்தமிழர்கள் வாரம் இன்னி வரைக்கும் ஆகும்னா அதை ஒன்று சொல்லிடலாம். ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு அவங்க நம்ம நாடு கிடையாது, அவங்க இலங்கை போரினால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள். ஆனாலும் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வேலைவாய்ப்பில் நாம் முன்னேறியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஈழத்தமிழர்களுக்கும் கொடுத்து அழகு பார்த்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்புறம் எப்படி ஈழத்தமிழர்களுக்கு விரோதியாக இருப்போம்? இன்றைக்கு நம்முடைய தலைவர் வந்தார். ஈழத்தமிழர்கள் அகதிகள் முகாம் என்பதை நலவாழ்விற்கான மையங்களாக பெயரே மாற்றினார். ஈழத்தமிழர்கள் நலவாழ்வுக்கானது. அது என்ன அகதிகள் கிடையாது. அவன் ஏன் அங்காளி பங்காளி, அவன் தொப்புள் கொடி உறவு என்று சொன்னவர் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணார்? இன்றைக்கி அவருடைய வீடுகள் எல்லாம் அப்படி இருக்கும். இன்றைக்கு அவர்களுடைய வீடுகள் அனைத்தும் புதுப்பித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து 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 செய்தனுடைய விளைவு கலைஞர் காப்பீட்டு திட்டம். நமக்கு தெரியும். அது கலைஞர் கிண்டலாக சொல்லுவார். நான் அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பச்சை கலரில் ஒரு துணி கட்டி விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கண்ணில் ஊரில் இருக்க கிளவியெல்லாம் கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி விட்ருவாங்க. ஒரு பெரிய கண்ணாடி, கருப்பு கண்ணாடி, ஒரு பச்சை கலர் துணி, இலவச கண்ணொளி திட்டம். அவர் ஏன் அதை கொண்டு வந்தார்னா, அவர் ஒரு முறை பரமக்குடி பக்கம் நினைக்கிறேன், ஒரு மீட்டிங் போயிட்டு இரவு வர்றாங்க காரில். கார் ஒரு விபத்தாயிடுது. கார் விபத்தானதில் அவருக்கு கண்ணில் பாதிப்பு. கண் மருத்துவர் பார்த்துட்டு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிறாரு. அதுக்கு சில பல லட்சம் அப்போயே செலவாகும். அப்போ ஒரு தலைவன் யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவர் வீட்டில் போய் படுக்கலாம். அடுத்த கேள்வி அவருக்கு மனசில் வருது, நான் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கேன், இந்த அறுவை சிகிச்சை எனக்கே இவ்வளவு செலவாகுது, இவ்வளோ சிக்கலாக இருக்குன்னா சாமானியர்கள் இந்த அறுவை சிகிச்சைலாம் எப்படி பண்ணிப்பாங்க? இல்லையா, அது பண்ணிக்கிறது கஷ்டம் ஐயா. அப்படின்னா அவங்க என்ன தான் செய்வாங்க? இல்லையா, அவங்களுக்கு ஒரு வயசுக்கு மேலே கண் பார்வை மங்கிடும், அவங்க கண் பார்வை தெரியாது, சிரமப்படுவாங்க. அது பேராபத்து இல்லையா? அவங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கண் பார்வை தெரியலன்னு என்ன பண்ணுறது? அதுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாதான் ஏன் முடியும்? அறுவை சிகிச்சை அரசே செய்யும் என்று ஆணையிட்டு இலவச கண்ணொளி திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அறிவு கண்ணை மட்டும் திறக்கல, கண்களையும் திறந்தோம். இன்னைக்கு அதற்கு ஒருபடி மேலே போய்
நம்முடைய முதலமைச்சர் அவர் கண்ணொளி திட்டம் கொண்டு வந்தார். நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு இன்னுயிர் காப்போம் 48, நம்மை காக்கும் 48 அண்ணங்க இருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அனாதை ஆவதில் தவிர்க்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் அந்த திட்டத்தில் ரொம்ப சாதாரண நினச்சிடாங்க. நான் உள்ளபடியே புல்லரிச்சு போய் சொல்கிறேன். ஒரு கணவன், ஒரு தந்தை, யாரோ ஒருத்தன் பைக்கில் போகிறான், விபத்தில் அடிபட்டுறான், ஹாஸ்பிட்டல் தள்ளி இருக்குது. நீங்கள் எல்லா சினிமாலையும் பார்த்துருப்பீங்க, கண்ணாடியை கலத்திட்டே டாக்டர் சொல்லுவார், ஐ எம் வெரி சாரி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தால் காப்பாற்றிக்கலாம். ஃபேக்ட் அது. ஒரு உயிர் 5 நிமிஷத்தில் என்ன செய்யப்படும்? காப்பாற்றப்படும். அப்போ 5 நிமிஷத்தில் காப்பாற்ற வேண்டிய உயிரை அவ்வளோ தூரம் ஏன் எடுத்துகிட்டு போகணும்? பயம். என்ன பயம்? பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சேர்த்தா காசு கட்ட முடியாதவங்கிற பயம். ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் சொன்னார், நீ அங்கே சேரு, உனக்கான காப்பீட்டு தொகையை நான் தருகிறேன், உனக்கான சிகிச்சை செலவை நான் தருகிறேன் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்போ அந்த ஒரு ஆள் தனியாக பொழைச்சிக்கிட்டவா நினச்சிக்காங்க. அவன் பொழைச்சதுனால அவன் குடும்பமே அனாதையாகாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை தயவுசெய்து நன்றியோடு நினைவு கூறுங்கள். அப்போ கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வர இல்லையா, அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்கிறாரு ஸ்டாலின்? அப்கிரேட் பண்ணுறாரு, அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார். நீங்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு அவர் கொடுத்தது எல்லா துறை வாரியாக சொல்லணும்னா இதில் அவ்வளவு இருக்குது. மாற்றுத்திறனாளி என்ற வார்த்தையை கொண்டு வந்தவர் யார்? கலைஞர். ஆண்களாகவும் இல்லாமல் பெண்களாகவும் இல்லாமல் பால் புதுமையராக இருக்கிறார்கள் திருநங்கைகள், திருநம்பிகள், அவங்களுக்கும் திட்டம். அப்போ மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பதவி கொடுத்து அழகு பார்த்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதாவது அவங்க தேர்தலில் போட்டியிட வேண்டாம். இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டார். எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளில் கட்டாயம் ஒரு மாற்றுத்திறனாளி என்னவா இருக்கணும்? நியமன கவுன்சிலர். எதுக்கு சார் இது? யாருக்கா கரெக்டாக புரியுது ஏன் அப்படின்னு? நீங்கள் வெளிநாடுகள் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ணெல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க அமைச்சர்லாம். வெளிநாடுகளில் இப்போ நான் துபாய்லாம் போனீங்கன்னா, யூஎஸ்லாம் போனீங்கன்னா காரை கொண்டு போய் அப்படி பார்க் பண்ண போவீங்க ஒரு மால் முன்னாடி. அதில் மாற்றுத்திறனாளிக்கான அந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா மொத்த லாட்டும் எல்லா காரும் நின்று அது ஒன்று தான் காலியாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே காரை போடக்கூடாது. எல்லா இடத்துலையும் கார் நிற்காது, அது ஒன்று தான் காலியாக இருக்குது. நீங்கள் காரை ரிவர்ஸ் எடுத்து வெளியில் அங்கே ஆளே வராது, பரவாயில்ல, அதில் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஈஸி ஆக்சஸை எல்லா நாடுகளும் வைத்திருக்கிறது. இந்தியாவில் அதை பற்றி சிந்தித்த ஒரே தலைவன் நம்முடைய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன் பஞ்சாயத்து போர்ட்லாம் நீங்கள் இப்போ மாற்றுத்திறனாளிகளை கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க இப்போ வீல் சேரில் வராங்கன்னு வைங்க, அவங்க வர்றதுக்காக நீங்கள் ரேம்ப் போட்டே ஆகணும். இப்போ அவங்க ஒரு திட்டம் கொண்டு வரீங்க, சார் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போகிறோம், அவர் சொல்லுவார், சார் அதில் வீல் சேர் போடுற மாதிரி வசதி இருக்கா, கைகளால் ஊர்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை இருக்கா, எல்லாத்தையும் அவர் கேட்பார். அப்போது அவருடைய வழியை யார் தான் பேச முடியும்? அவர் தான் பேச முடியும். இதற்காக ஒரு திட்டம். நான் என்ன சொல்றேன், இது ஓட்டுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் இருந்துருவாங்க? தமிழ்நாடு முழுக்க திருநங்கைகள் எத்தனை பேர் இருந்துருவாங்க? திருநங்கைகள் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஏதாவது தொகுதி இருக்குதா? இல்லை. அப்போ ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், திருநம்பிகள் என்று ஒவ்வொருவரையும் பற்றி சிந்தித்தவர். மாநிலங்களின் முதலமைச்சர்களே சுதந்திர தினத்தன்று கொடி ஏற்றிக் கொள்ளலாம் என்ற உரிமையை ஒட்டுமொத்த மாநில முதலமைச்சர்களுக்கும் சேர்த்து பெற்று தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்படின்னு சொன்னால் நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார்னா, மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தரை நியமித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்ட்டாரு? முதலமைச்சருக்கே இருக்குதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ இவ்வளவு தூரம் ஒரு ஒப்பீடாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்னவா இருந்திருக்குது அப்படின்னா இதில் அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் நிறைவாக ஒன்று சொல்லிடுறேன். டைடல் பார்க் கலைஞர் கொண்டு வந்தார். நியோ டைடல் பார்க் யார் கொண்டு வந்தார்? இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நியோ டைடல் பார்க்கு எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களுக்கும் ஒரு நியோ டைடல் பார்க். இப்படி எல்லா துறைகளுக்கும் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தினருக்கும் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு கட்சி சிந்தித்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு தலைவன் சிந்தித்தான் என்றால் அந்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு தலைவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதனால தான் மந்திரத்தில் நடக்காத ஒரு மாயம் தமிழ்நாட்டில் நடந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில், கல்வியில், வேலைவாய்ப்பில் என்று அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய சில தற்குறிகளுக்கு ஒருவேளை அது தெரியாமல் இருக்கலாம். ஐநா சபை கூப்பிட்டு நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கிறது.
சுகாதாரத்துறையில் நாம் செய்த சாதனைகளுக்காக கௌரவிக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் இந்த சம்சாராந்த மின்சாரம் படத்தில் கேட்பார் விசு, இது யார் அப்படிம்பார். இது என் பையன், கடைசி பையன் பாரதி. மகாகவி பாரதி பேரை வச்சுருக்கிறீங்க. இல்லை, அந்த மகாகவி பேரை ஏன் வச்சேன்னு வருத்தப்படுறேன். ஏன் அப்படிம்பார். 10வது பாஸ் ஆகிட்டானா? படிக்கிறான் படிக்கிறான், எழுதுகிறான், அவன் எழுதுகிறான் எழுதிக்கிட்டு இருக்கா, இன்னும் எழுதுவான் அப்படின்ன மாதிரி. எய்ம்ஸு கெட்டுறான் கெட்டுறான் கெட்டுறான், இன்னும் கெட்டுவான், எப்போ கெட்டுவானே தெரில. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்குள் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையை கட்டி எழுப்பி அழகு பார்த்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கே? 15 வருஷமாக எய்ம்ஸை கட்ட முடியாமல் பல்ல காட்டிட்டு இருக்கிற மோடி எங்கே? இப்போ நீங்கள் தயவுசெய்து சிந்திச்சு பார்க்கணும். பண்பாட்டு அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில் நேரமின்மை காரணமாக நான் நிறைவு செய்கிறேன். எல்லா இடங்களிலும், எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கீழடி அகழாய்வை நடத்தி அருங்காட்சியகம் அமைத்ததனுடைய விளைவு இந்த அண்ணா சொன்னதை சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். அண்ணா தான் சொன்னார், இந்த நாட்டில் இருமொழிக் கொள்கை ஆட்சியில் இருக்கும் முறை, இந்த நாட்டில் சுயமரியாதை திருமண சட்டம் ஆட்சியில் இருக்கும் முறை, இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கும் முறை, யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று சொன்னார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கீழடி அருங்காட்சியகம், மதுரை சல்லிக்கட்டு மைதானம், பொருணை நதிக்கரையில் நம்முடைய தமிழர்களுடைய நாகரிகத்தை போற்றக்கூடிய விதத்தில் ஒரு அருங்காட்சியகம், கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, டைடல் பார்க், கத்திப்பாரா பிரிட்ஜில் தொடங்கி சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மேம்பாலங்கள், செம்மொழி பூங்கா, செம்மொழி தமிழாய்வு நிறுவனம், தமிழுக்கு செம்மொழி என்ற அங்கீகாரம் பெற்று தந்தது, இவையெல்லாம் நீடித்திருக்கும் முறை இந்த நாட்டில் யார் ஆண்டாலும் அது திமுகவின் ஆட்சிதான் என்பதை உறக்கச் சொல்லி தேர்தலுக்கு தயாராகவும் இந்த திட்டங்களை எடுத்துகிட்டு போவோம். புதிய இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் தெளிந்த பார்வையோடு கொஞ்சம் படிங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஆதார் கார்டு இல்லாமல், ஐடி கார்டு இல்லாமல் இன்ஸ்டாகிராமத்திலே குடியிருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ இது நல்லாயிருக்கும். என்ன நடக்கும்னா, இதை விட்டுட்டிங்கன்னா 10 வருஷம் கழித்து, 15 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளைங்க பீகாருக்கோ உத்தரப்பிரதேசுக்கோ வேலை தேடி போகிற நிலைமை வந்துடும். லாஸ்ட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன்னா, கடைசி வார்த்தை, நான் கல்லூரிகளில் பேசுகிற வார்த்தை இது, காலத்தின் தேவை அந்த வார்த்தை, அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் அந்த தர்பூசணி பழத்தை கடிச்சிட்டு ஒருத்தர் பேசுகிறார். இப்போ அவர் பேர் என்ன? யாரோ ஒருத்தர் இருந்து சொல்லுங்களேன். இல்லை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இல்லை, பின்னாடி நீங்கள் உட்கார, பின்னாடி யாரோ சொன்னா. யாருப்பா? வாட்டர்மேலன் சார். தம்பி சூப்பர். பேர் என்னம்மா? திவாகர். என்ன படிக்கிறீங்க? இல்லை, உங்கள் பேர் என்னென்ன? உங்கள் பேர் நாராயண். அவர் பேர் திவாகரா? எனக்கு அவர் பேர் தெரியாது தம்பி, உண்மையிலே. உங்கள் பேர் நாராயணா? சரி, உட்காருங்க. ரைட்டு. நான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். நான் இன்னொரு கேள்வி, இங்கே அதை கேட்க போகிறது இல்லை, மற்ற இடங்கள்லாம் அந்த கேள்வியை கேட்பேன். நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்குங்க. இங்கே உயர்கல்வி படிக்கக்கூடிய, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. உங்கள் உயர்கல்வி அமைச்சர் யார் என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள அந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. நமக்கு எது தெரியணுமோ அது தெரியறதில்ல, எது தெரிய வேண்டாமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஒரு நடிகரின் காருக்கு பின்னால் ஓடுறது பெருமை நீங்கள் நினைக்கிறீங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு நம்மளாம் நினைக்கிறோம். மாற்றுக்கருத்தில் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு கிடையாது. ஆணும் சமம், பெண்ணும் சமம். உங்கள் மனசாட்சியோட திறந்து இப்போ பேசணும். உங்கள் அப்பா அல்லது உங்கள் சித்தப்பா, உங்கள் தெருவுக்கு ஒரு நடிகை வர்றாங்க. அந்த நடிகை கார் பின்னாடி உங்கள் அப்பா ஓடுறாரு, சரியா? உங்கள் அண்ணன் ஓடுறான். பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்துட்டு வந்து யாரோ உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஏ தினேஷ், உங்கள் அப்பா அந்த நடிகை கார் பின்னாடி என்னமா ஓடினார் தெரியுமா? அப்படின்னா, அப்படியா, சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது அவமானமாக ஃபீல் பண்ணுவீங்களா? அவமானமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்? அவங்க பெண் என்பதாலா? ஆணும் பெண்ணும் சமம் தானே. இவர் ஹீரோ, அவங்க ஹீரோயின், அவ்வளோதானே. அப்போ ஒரு நடிகையின் கார் பின்னால் உங்கள் அப்பா ஓடுனா அவமானம் என்று புரிகின்ற உங்கள் அறிவுக்கு, ஒரு நடிகரின் கார் பின்னால் நாம் ஓடுறது பெருத்த அவமானம் என்பது ஏன் தெரியாமல் போகிறது என்பதை மிகுந்த வலியோடு நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். திரையில் எல்லோரையும் ரசிங்க, திரையில் எல்லோரையும் கொண்டாடுங்க. உங்களுக்காக திட்டங்களை போடுபவர்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியறதில்லை. உங்கள் காசில் ஒருத்தர் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாரு, அவரை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், இது இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசுறதில்லை, யூடியூப் வழியாக வெளியில் பார்க்க போகிறாங்க. முரசொலி வாசகர் வட்டத்தில் ஏன்பா இதை பேசுகிறேன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய 500 பேருக்கு இல்லை, இது
யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வியை நான் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே இருப்பவர்கள் திராவிட இயக்கத்தின் பெரும் படை, அது எனக்கு தெரியும். வெளியில் இருந்து யூடியூப்பில் இதை பார்க்கக்கூடியவர்களுக்காக இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன். எனவே இளம் பட்டாளங்கள் அதை சிந்தியுங்கள், சீர்தூக்கி பாருங்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.